ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாளுங்க. அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய கார்த்திகை மாதத்துடைய 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 15ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை நவம்பருடைய கடைசி நாள். என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இந்த கார்த்திகை மாதத்துடைய அமாவாசையானது வருதுங்க. கார்த்திகை மாதத்துடைய அமாவாசை இந்த சனிக்கிழமை வருதுங்க. ஸோ இந்த சனிக்கிழமை ரொம்ப விசேஷமானதாக மாறுது. இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி மாறும், மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அமாவாசைனா என்ன, இந்த அமாவாசையுடைய சிறப்புக்கு நாம் சிறப்பு சேர்க்குற விதமாக அமாவாசையில் பண்ண வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அமாவாசை பரிகாரத்தை முதல்ல மேஷ ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடியது தான் இந்த கார்த்திகை அமாவாசை. இந்த கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறுங்க. வாங்க சிறப்புகளையும் வழிபாட்டு முறைகளையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கார்த்திகை மாத அமாவாசையில் காகம், பசுமாடு ஆகியவற்றிற்கும் உணவளிக்கிறது, குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பானது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சங்களானது ஏற்படும். தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பற்றிலிருந்து மீள்வதற்கும் மிகவும் சிறந்த நாளாக இந்த நாளானது கருதப்படுது. மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம் என்பதால் கார்த்திகை மாத இறுதியில் வரக்கூடிய அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி பெற ஆனது கிடைக்கும். பித்ருதோஷம், சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய நினைப்பவருங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் செய்வது சிறப்பானது. ஏன்னா உடனே உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்துக்கள் ஆகிய நம்மளுடைய வழிபாட்டு நாட்களில் மிக முக்கியமான நாள் அமாவாசை. மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் 12 அமாவாசை வந்தாலும் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது. அதில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, ஐப்பசி அமாவாசை, அப்புறம் கார்த்திகை மாதத்தில் அமாவாசை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. மேலும் அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நமக்கு முன் வாழ்ந்த மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக புனித நீராடி தர்ப்பண தானம் போன்றவற்றை அளிப்பது தான் இந்த நாளுடைய சிறப்பு. கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடோடு ஆன்மீக வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது. கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கதோ அதே போல் கார்த்திகை அமாவாசையும் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாளாகும். அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனையில் சிக்கியிருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாம். கடன் தீர்க்க கார்த்திகை அமாவாசையில் மேஷராசிக்காரங்க பண்ண வேண்டிய பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. கார்த்திகை அமாவாசையை பௌமாவதி அமாவாசை என்று குறிப்பிடப்படுது. கார்த்திகை அமாவாசை அன்று அனுமனையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்தால் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்கள் தலைவனான இந்திரன், சூரிய பகவான், அனுமன், முன்னோர்கள் ஆகியோரை வழிபட ஏற்ற நாள். ஸோ இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அதில் விடுபடுவதற்கு வழி கிடைக்கும். அதே போல் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும். அதிக கடன் பிரச்சனையால் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் அனுமான் வழிபாட்டினை முறையாக மேற்கொண்டிங்கன்னா கைமேல் பலன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கார்த்திகை அமாவாசை நாளில் தான் லக்ஷ்மி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம். இந்த நாளில் லக்ஷ்மி தேவி பார்க்கடலில் இருந்து அவதரித்ததாகவும் புராணங்களில் கூறப்படுது. இந்த நாளில் இரவு முழுவதும் கண்விழுத்து மறுநாள் அதிகாலையில் புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். விரதம் இருந்து தான வழங்கி லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும். நம்மால் முடிந்த பணம், உணவு, உடை என இல்லாதவர்களுக்கு தானமாக இந்த நாளில் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை நமக்கு கொடுக்கும். அதனால் இதை செய்திடணும். இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமை வருது. இதுதான் இந்த நவம்பருடைய கடைசி அமாவாசை. கரெக்டாக காலையில் துவங்கி அடுத்த நாள் வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது.
ஸோ இந்த அமாவாசை திதி இருக்கக்கூடிய நாள்லேயே புனித நதிகள், கடல், குளம் ஆகியவற்றில் புனித நீராட உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீராடுங்க. இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில கார்த்திகை அமாவாசை வருது. ஸோ கடன் பிரச்சனை, நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீடு வாங்க, சொத்து வாங்க யோகத்தை தரக்கூடிய இந்த சனியிட்ட நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னாவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய அருளால் உங்களுக்கு அமாவாசை பலன் முழுசாக கிடைக்கும். அனுமன் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அமாவாசையின் போது அவதரித்தார் என்பதால் அமாவாசை என்று அனுமனுக்கு செந்தூரம் வெண்ணெய் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம். ஸ்ரீராமஜாயம் எழுதியும் வெத்தலை மாலை கட்டியும் அணிவிக்கலாம். இதனால் நீங்கள் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும், துன்பங்கள் விலகும், இன்பமான வாழ்க்கை அமையும். அனுமனை வழிபடுவதால் சனிதோஷம் உள்ளிட்ட நவகிரக தோஷங்கள் கூட விலகும். துளசி மாலை அணிவிக்கிறதும் துளசியால் அர்ச்சனை செய்வதும் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கும். அதனால் மறக்காமல் இப்போ நான் சொன்ன இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கார்த்திகை மாதத்துடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ கார்த்திகை மாதம், அதாவது இந்த கார்த்திகை மாத அமாவாசையுடைய சிறப்பை பார்த்துட்டோம். இப்போ இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மேஷராசி அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் மேஷராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பண தேவையானது உண்டாகும். இடமாற்றம் கூட ஏற்படலாம். ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் எல்லாத்திலுமே கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு ஒரு படி கவனம் இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பார்ட்னர்களோடு சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். அதனால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். அந்த பயனற்ற பயணங்களை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கவனமாக பேசுறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களை கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. பெண்களுக்கு கூட பணவரவு திருப்தி தரும். வெளியூர் பயணம் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழலானது உருவாகும். உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது. எனினும் கவனத்தோடு செயல்படுவது நன்மை தரும். அதனால் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு மன மகிழும்படியான சூழ்நிலை உருவாகும். வெளியூர் செல்ல வாய்ப்பு நேரிடும். கட்சி பணிகள் மிக துரிதமாக நடப்பதற்கு சூழல் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவிகளோடு சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்றரக்கமான பலன்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு பார்க்க போகிறீங்க. நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு பணவரவு அதிகரிக்கும். விருப்பமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடையணும். பண துணிவு உண்டாகும். எந்த ஒரு காரியத்தும் துணிவோடு செய்தீங்கன்னா அதிக நன்மை அடைய முடியும். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்புறம் பரணியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. வாடிக்கையாளர்களோடு கவனமாக பேசுவது வியாபார விருத்திக்கு உதவும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கோபப்படாமல் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது நல்லது. சக ஊழியர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது தவிர்க்கணும். அப்போ தான் நன்மை தருவதாக இருக்கும். அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உறவினர்களோடு பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும், இல்லைனா பிரச்சனை ஏற்படும். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை செலுத்தணும், இல்லைனா அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் ஒரு சில டிப்ஸுகளானது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சொல்லப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு நடந்துக்குங்க. இந்த அமாவாசை பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை பார்த்து இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.